பழனி வரதமா நதி நீர்த்தேக்கம் மழை காரணமாக நிரம்பியதை தொடர்ந்து ஆயக்குடியில் உள்ள குளங்களுக்கு தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. வரதமா நதி நீர்த்தேக்கத்தின் முழு கொள்ளளவான 67 அடி வரை நீர் நிரம்பி தற்போது வழிய துவங்கி உள்ளது. நீர்த்தேக்கத்துக்கு வினாடிக்கு 100 கன அடி தண்ணீர் வரத்து உள்ள நிலையில் நீர்த்தேக்கத்தில் இருந்து வினாடிக்கு 100 கன அடி தண்ணீர் ஆயக்குடி பகுதியில் உள்ள குளங்களுக்கு வெளியேற்றப்பட்டு வருகிறது. வரதமா நதி நீர்த்தேக்கத்தின் தண்ணீரை பயன்படுத்தி 2000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசனம் செய்யப்படுகிறது. விழுப்புரம் அருகே சூறைக்காற்றுடன் பெய்த மழையினால் மரங்கள் வேரோடு சாய்ந்ததுடன் வீடுகளின் மேற்கூரை மற்றும் கதவுகள் பெயர்ந்து விழுந்து சேதமடைந்ததால் மக்கள் கடும் வேதனை அடைந்தனர். காணைக்குப்பம் மற்றும் விழுப்புரம் திருக்கோவிலூர் தேசிய நெடுஞ்சாலை ஆகிய பகுதிகளில் இருந்த மரங்கள் வேரோடு சாய்ந்தன. இதனால் மின்சாரம் முற்றிலும் துண்டிக்கப்பட்டது. எனவே உடனடியாக மரங்களை அப்புறப்படுத்தி சேதமடைந்த வீடுகளை விடிய அரசு அதிகாரிகள் பார்வையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று பெய்த கனமழை காரணமாக மஞ்சளாறு மற்றும் சோத்துப்பாறை அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. மஞ்சளாறு அணையின் நீர்மட்டம் அதன் முழு கொள்ளளவான 57 அடியில் 52.10 அடியாக உயர்ந்துள்ளது. சோத்துப்பாறை அணைக்கும் நீர்வரத்து அதிகரித்து உள்ளதால் அணையில் இருந்து வெளியேறும் உபரி நீர் வராக நதி ஆற்றில் வெளியேறி வருகிறது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் இடியுடன் கூடிய மழை பெய்ததால் பொதுமக்கள் நிம்மதியடைந்தனர். ஸ்ரீபெரும்புதூர், சுங்குவார் சத்திரம், இருங்காட்டுக்கோட்டை, ஒரக்கடம் ஆகிய பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்தது. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் விவசாயிகளும் பொதுமக்களும் நிம்மதியடைந்தனர். திருவண்ணாமலையில் இடி விழுந்ததில் 4க்கும் மேற்பட்ட கடைகளில் 1 கோடி ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. இதனால் கடை உரிமையாளர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். திருவண்ணாமலை காந்தி சிலை அருகில் உள்ள கடைகளில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. தகவலின் பேரில் திருவண்ணாமலை நகர தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். போராடி தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு 5 மணி நேரத்திற்கு பிறகு தீயை முழுமையாக அணைத்தனர். 2 தீயணைப்பு வாகனம் மற்றும் தனியார் வாட்டர் டேங்க் மூலம் தண்ணீர் கொண்டு வந்து தீ அணைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. நெல்லை மாவட்டம் திருக்குறுங்குடி நம்பிக்கோயிலுக்கு பக்தர்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள நம்பிக்கோயிலுக்கு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்துவிட்டு செல்வது வழக்கம். இந்நிலையில் கனமழையால் திருக்குறுங்குடி மற்றும் நம்பிக்கோயிலில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் மலைப்பாதை மூடப்பட்டது. மேலும் மறு அறிவிப்பு வரும் வரை இப்பாதை திறக்கப்படாது என வனத்துறையினர் அறிவித்துள்ளனர். இதனால் பக்தர்கள் கவலை அடைந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் அருகே கடல் சீற்றம் ஏற்பட்ட நிலையில் இதில் புனித நீராடிய 10க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு கால் எலும்பு முறிவு ஏற்பட்டதால் பக்தர்கள் அதிர்ச்சியடைந்தனர். பாதிப்படைந்தவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக திருச்செந்தூர் அரசு மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். விடியா திமுக அரசின் கோவில் நிர்வாகம் சார்பில் முறையான பாதுகாப்பு இல்லாததால் பக்தர்கள் அச்சத்தில் உள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே ஃபைபர் படகு கடலில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் ஒருவர் மாயமான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மரக்காணம் எக்கியர்குப்பம் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த குமார் என்பவர் தனது மகன் சதீஷ் என்பவருடன் ஃபைபர் படகில் மீன் பிடிப்பதற்காக கடலுக்கு சென்றுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக கடல் அலைகளின் சீற்றத்தால் ஃபைபர் படகு நிலை தடுமாறி கடலில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதில் சதீஷ் கரை சேர்ந்த நிலையில் குமார் மாயமாகி உள்ளார். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்த நிலையில் மாயமான குமாரை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். நெல்லை மாவட்டத்தில் உள்ள தாமிரபரணி ஆற்றை பாதுகாக்க விடிய அரசின் மாநகராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். நெல்லை மாநகர பகுதியில் சிந்து பூந்துரை, கைலாசபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள சாக்கடை கழிவுகள், 500க்கும் மேற்பட்ட வணிக வளாகங்களில் இருந்து வரக்கூடிய கழிவுகள் தாமிரபரணி ஆற்றில் கலக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து நெல்லை மாநகராட்சியில் உள்ள 8 வார்டு கவுன்சிலர்களும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே தாமிரபரணி ஆற்றை சுத்தம் செய்ய நடவடிக்கை எடுக்க கோரி விடிய அரசின் மாநகராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சின்ன பிள்ளையில விளையாண்டுட்டு அந்த தண்ணியை அள்ளி குடித்து வளர்ந்த பகுதி இது. இன்றைக்கி அந்த தண்ணி குளிக்கவே முடியாத அளவுக்கு தகுதி இல்லாத தண்ணியாக மாறிட்டு வருது. தண்ணியில் நேரடியாக கலக்காத அளவுக்கு
நடவடிக்கை எடுத்து இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கணும்னு மாநகராட்சியை நாங்கள் கேட்டுக்கிறோம். மருந்துக்கும் அமுதமான உணவுக்கும் பேர் போன தாமிரபரணி தண்ணீர் இன்றைக்கு முற்றிலுமாக சாக்கடை கழிவுநீர் கலந்து ஓடுகிறது. 20க்கும் மேற்பட்ட இடங்களிலே தாமிரபரணியிலே மாநகராட்சியிலே கழிவுகள் வந்து கலக்கின்றன. திருப்பத்தூர் அருகே ஆசிரியர் நகர் பகுதி மேம்பாலத்தில் ஷேர் ஆட்டோவும் காரும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் ஆட்டோ ஓட்டுநரும் பெண் பயணியும் மேம்பாலத்திலிருந்து கீழே விழும் பதைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவ இடத்திலேயே மூதாட்டி ஒருவர் உயிரிழந்தார். மேம்பாலத்திலிருந்து கீழே தூக்கி எறியப்பட்ட ஆட்டோ ஓட்டுநர் மற்றொரு பெண் ஆகியோரை அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து குறித்து ஜோலார்பேட்டை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே தண்டவாளத்தை கடக்க முயன்ற நபர் ரயிலில் அடிபட்டு உயிரிழந்தார். ஊத்தங்கரை அடுத்த கல்குமாரம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த வெள்ளையன் என்பவர் அப்பகுதியில் உள்ள ரயில் பாதையை கடக்க முயன்றுள்ளார். அப்போது ஜோலார்பேட்டை மார்க்கத்தில் இருந்து சேலம் வழியாக செல்லும் விரைவு ரயில் மோதியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் தனியார் இரும்பு உருக்கும் தொழிற்சாலை முன்பு தொழிலாளர்கள் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சோளிங்கரில் தனியார் இரும்பு உருக்கும் தொழிற்சாலையில் கடந்த 12 ஆண்டுகளுக்கும் மேலாக வேலை செய்து வரும் தொழிலாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யக்கோரி நிர்வாகத்திடம் பலமுறை கோரிக்கை விடுத்து வந்துள்ளனர். இந்நிலையில் வழக்கம் போல பணிக்கு சென்ற தொழிலாளர்களை பாதுகாவலர்கள் உள்ளே அனுமதிக்காததால் ஆத்திரமடைந்த 60க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் தங்களது குடும்பத்தினருடன் தொழிற்சாலை வாயிலின் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர்.